விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் குடை பிடித்தபடி அம்மனை பக்தர்கள் தரிசித்திருக்கின்றனர். மழையையும் பொருட்படுத்தாமல் குடை பிடித்தபடி ஊஞ்சல் உற்சவத்தில் பங்கேற்று அம்மனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் காரணமாக வட மாவட்டங்கள், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் தற்போது கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்னும் சில மணி நேரங்கள் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு மேல்மலையனூரில் பல்வேறு தரப்பினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஊஞ்சல் உற்சவத்தில் அம்மனை வழிபடக்கூடிய, தரிசிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நதீம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். நதீம், அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, பதிவு செய்யலாம்? நிச்சயமாக தம்பி தமிழரசன், விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோயில் திருத்தலமாகும். இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அது ஒரு பகுதி இருக்க, பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து இன்று அதிகாலை முதல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மிக கனமழை, சூறைக்காற்று மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாரதனை காட்டப்பட்டது. மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா இரவு 11 மணி அளவில் அம்மனை ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த மாதம் பெஞ்சல் புயல் காரணமாக முன்கூட்டியே 10:30 மணி அளவில் அம்மனை தாலாட்டு பாடல் பாடி மேளத்தாளம் முழங்க ஊஞ்சல் மண்டபத்தில் அங்காளம்மன் இருந்து அப்போது தீபாரதனை காட்டப்பட்டு ஊஞ்சல் தாலாட்டு பாடல் துவங்கியது. கொட்டு மழை பொருட்படுத்தாமல் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. தற்போது பார்த்து கொண்டிருக்கிற காட்சி பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் காட்சியாகும். பக்தர்கள் மழையை கூட பொருட்படுத்தாமல் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தம்பி தமிழரசன், விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவத்தில் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். தொடர்ந்து பல்வேறு தகவல்களையும் செய்தியாளர் வழங்கினார். நதீம், உங்களுக்கு நன்றி.